இந்த வீடியோவுக்கு முழு காரணம் மூல காரணமே ஆதவ் அர்ஜுனா சார் தான். அவர் பேசின பேச்சு தான் இதுக்கு காரணம். ஆனால் அவரை பற்றி ஒரு வார்த்தை இந்த வீடியோவில் எங்கேயுமே வராது. ஏன்னா அவருக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 30 நாள் ஆண்டு ஆட்சியில் 300 வருஷம் தமிழ்நாடு முன்னேறிடுச்சு. 300 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டியதெல்லாம் இந்த 30 நாள்லேயே நடந்துருச்சு. அண்ணன் தான் இனி தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்கிறேன். அதை அவங்க பேசிக்கிட்டேன். ஏன்னா அதெல்லாம் பேசினா தான் அவங்களுக்கு ஒரே கிளுகிழப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்குள்ளே புல் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே போயிடுவாங்க. அதில் இன்னொன்று சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த தமிழ்நாடு இந்த எலெக்ஷனில் மொத்த தமிழ்நாடும் அண்ணன் பின்னாடி தான் நிற்குது. அண்ணனுக்கு பெரும்பான்மையே கிடைக்கல. முதல்ல அதை மைண்டுக்கு கொண்டு வாங்கடா. இந்த எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு 33%, திமுகவுக்கு 33%, அதிமுகவுக்கு 33%. யாருக்குமே இங்கே பெரும்பான்மைன்றதே இல்லை. எல்லாமே மைனாரிட்டியில் தான் உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் மைனாரிட்டி. இப்போ ஓட்டு போட்டவங்க ஒருவேளை எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அண்ணனுக்கு மட்டும்தான் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். மற்ற எந்த கட்சியும் டெபாசிட் வாங்கலை. ஒன்றும் இல்லை, நீ ஜெயிச்ச தொகுதியில் உனக்கும் தோற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லா தொகுதியிலையும் 50,000 வாக்கு வித்தியாசமா? இல்லை அதில் 1,00,000 வாக்கு வித்தியாசமா? எவ்வளோ வித்தியாசம்? ஒரு ஓட்டில் ஜெயித்த கதையெல்லாம் இருக்குது தெரியுமில்ல. அந்த ஒத்த ஓட்டுக்காக உட்காந்து நைட்டு 1 மணி வரையும் போராடினாங்க. அப்படியெல்லாம் வாங்கினா வாக்குத்தான் எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் எல்லாரும் தூக்கி போட்டாங்கன்னு தயவு செய்து இதுவே பெரிய பொய் சார். அப்புறம் விஜய் சாருக்காக வருவோம். அவர் செஞ்ச அந்த ஆட்சியின் லட்சணம், அந்த லட்சணம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் திருச்சியில் பேச அதே பேச்சு தான். கவர்ச்சி அரசியல் புரிதல் இல்லாமல் கவர்ச்சியை பார்த்தா கையை நேராக பேண்ட்டுக்கு உள்ளே போயிடுச்சு. கவர்ச்சியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. அவர் பண்ணது தான் சார், நான் செய்யலை. அவர் செஞ்சது நான் சொன்னது. கவர்ச்சி இல்லாமல் வேற என்ன? இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், கவர்ச்சி இல்லாமல் நீங்கள் யார்? காமராஜர் நினச்சி ஓட்டு போட்டாங்களா? கக்கல் நினச்சி ஓட்டு போட்டாங்களா? இல்லை நீங்கள் சேக்குவாராவா? இல்லை பிடல் காஸ்ட்ரோவா? இல்லை நல்ல கண்ணு ஐயாவா? இல்லை எம்ஜிஆரா? இல்லை கலைஞரா? என்ன இப்போ நீங்கள் செஞ்சு கிழிச்சிட்டீங்க? அந்த சாதனையில் மயங்கி நீங்கள் செஞ்ச அந்த தியாகத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சார் எனக்கு தெரியல, ஏதாச்சும் நீங்கள் நடிக, நீ நல்லா நடிச்ச, நீங்கள் நல்லா நடிச்சிங்க, இப்பயும் நடிக்கிறீங்க, அதெல்லாம் அதை பார்த்துத்தானே ஓட்டு போட்டாங்க. அங்கேயும் டைலாக் பேசுகிறீங்க, இங்கேயும் டைலாக் பேசுகிறீங்க. வேறு எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? நடிப்பீங்க, அடிப்பீங்க, நல்லா ரொமான்ஸ் பண்ணுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, ஃபைட் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்து தான் இதை பார்த்து தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. வேறு எதை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்கள். அண்ணன் இப்படி சாதிச்சிருக்கிறாரு, அண்ணன் இப்படி போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, இல்லை அண்ணனோட கொள்கை கோட்பாடு சித்தாந்தம், கொள்கை கோட்பாடு இலவையெல்லாம் விடுங்க சார். அதெல்லாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது வேண்டாம். ஏன்னா இப்போ நடந்த எலெக்ஷனில் எல்லாரும் இவ்வளவு கொள்கையை நம்ம வச்சிருக்கிறதுனால தான் நம்ம பின்னாடி ஒரு பயம் வரமாட்டேன்றான். முக்கியமாக நாம் தமிழர். நெசமா இந்த நாம் தமிழர்லாம் எந்த ரேஞ்சில் உட்காந்துருக்குறாங்கன்றது தெரியல. அதான் நாம் தமிழரில் என்னைக்கு போன எலெக்ஷன்லையாவது 2024 எலெக்ஷன்லையாவது 8.5% வாங்கியிருந்தாங்க. இத்தனை வருஷமாக உழைச்சது அந்த மனுஷனு 15 வருஷமாக கத்திக்கிட்டு திரியிறான். நெசமா ஏன் கத்துறான்? எதுக்கு கத்துறான்? எவனுக்கோ ஒருத்தனை கத்துறான்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் போயிடுறாங்க. இன்னைக்கு அவர் இன்னைக்கு இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் இவங்களுக்கு கத்துறது வேஸ்ட்டுன்னு அவர் போயிட்டார். இவங்களுக்கு எதுக்கு கத்தணுன்ற அதாவது பைத்தியம்னு தெரியாதவங்களுக்கு வைத்தியத்தை பார்த்து அவங்கள குணப்படுத்தலாம். பைத்தியம்னு தெரிஞ்சு எனக்கு வைத்தியம் வேண்டான்னு உட்கார்ந்துருக்கையில குணப்படுத்தி நம்ம எண்ணத்தை பண்ண போகிறோம். அதுதான் அவரோட ஸ்டாண்டு. போயிடுச்சு. இப்போ திருச்சிக்கு போனார்ல, நான் கொள்கை கோட்பாடெல்லாம் உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்கல. உங்கள் அண்ணன் கொடுத்த வாக்குறுதி வரிசையாக ஒரு 10 வாக்குறுதியை படி பார்ப்போம். வரிசையை விடாமல் இப்போ 10 வாக்குறுதியை நீ படிச்சுட்டீங்கன்னா போதும். எல்லாத்தையும் நீ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஹைலைட்டாக ஒரு 10 தெரியுமா? அதெல்லாம் அவங்க பார்த்துருந்தா தானே சார் தெரியும். முதல்ல அவருக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோன்னு தெரியுமா சார்? அது வாக்குறுதி உங்கள் அண்ணனை சொல்லு. இத்தனை 30 நாளில் அண்ணன் கொடுத்த எந்த வாக்குறுதியை முழுசாக நிறைவேற்றிருக்கிறார்? சொல்லு பார்ப்போம். மகளிருக்கு 2,500 இல்லை சார், சொல்லுங்கள். நல்லா அதான் 30 நாளில் அது பயங்கரமான ஒரு அபாரமான அரசியல். அம்மாவோட ஆட்சியை பார்த்தெல்லாம் கூவிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ என்னத்தை நம்ம கிழிச்சிட்டாலும் அந்த ஷூவுக்கு பாலிஷ் போடுறதே இப்போ அவங்க ஒரு ப்ரொஃபஷன் ஆக்கிட்டாங்க. விஜய் சாருக்கு யார் பாலிஷ் போடுறது? இந்த அமைதிப்படையில் சத்யராஜ் கழட்டி போட்ட அன்றாயிரம் துவைக்கிறதுக்கு ஒரு போட்டி நடக்கும் இல்லைங்களா? அந்த போட்டி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அதுக்கு தான் எல்லாரும் இப்போ ஓடுறாங்க.
சார் உண்மை அதுதான். உங்களால் சொல்லு பார்ப்போம். இதை நான் நிறைவேற்றிட்டேன். பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்லுங்கள். ஆமாம், நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். 2500 காசு சொன்னதை நிறைவேற்றிட்டேன். போக்குவரத்து முழுசாக ஃப்ரீ சொன்னதை நிறைவேற்றிட்டேன். தாலிக்கு தங்கம் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். எதையாச்சும் ஒரு வாக்குறுதி இது வரைக்கும் உருப்படியாக நிறைவேற்றிருக்காங்க. இந்த மின் கட்டணம், மின் வட்டி எதோ நியாயமாக இப்போ திருச்சிக்கு வந்து பேசினார்ல, அது நன்றி சொல்கிற கூட்டம். அந்த திருச்சிக்கு பேசுனதில் என்னத்தை நியாயமாக பேசியிருக்கணும்? மேகதாதான பேசியிருக்கலாம், அதை பற்றி தான் பேசணும். பிஎம்ஸ்டி ஸ்கூல் பிள்ளைய பிரச்சனை, சிபிஎஸ்சியோட பிரச்சனை, மும்மொழி கொள்கை திட்டம், இன்னும் எவ்வளோ தொழில்துறைகள் மூவ் ஆன் ஆகிறது. அட்லீஸ்ட் அதெல்லாம் வந்து நேஷ்னல் லெவல் இஷ்யூ சார். அதெல்லாம் கூட நேஷ்னல் லெவல், அதை கூட மன்னிச்சு விட்டுலாம். அதை இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதை விட்டுட்டு ஸ்டேட் லெவலுக்கு இறங்கி வாங்க. நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. சட்ட ஒழுங்கு, மின்வெட்டு பிரச்சனை, மின் கட்டண பிரச்சனை, இல்லை எதையாச்சும் ஒன்று இது வரைக்கும் நம்ம எடுத்து போட்டு பேசியிருக்கணும்ல சார். குறைஞ்சபட்சம் டாஸ்மார்க் நான் ஒழிச்ச கூச்சப்படாமல் போய் 700 தூக்கலேன்றாங்க. காத்தா 700 தூக்கலையா, 400 தான் தூக்கியிருக்காங்களா, 300 அங்கனுக்குள்ளே அப்படியே கிடக்கு. 700 தூக்கலன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு புதுசாக எஃபர்ட்டுக்கு எவ்வளவுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்ல தெரிஞ்சா அதை சொல்லுவோமா, அதை பேசுவோமா? வாங்க சார், எல்லாத்தையும் பேசுவோம். இதை மட்டும் இந்த சைடு, அதாவது நல்லதை மட்டும் செய்கிறாங்க. எந்த அரசியல் கட்சிக்குமே கெட்ட கட்சி கிடையாது. பாஜக கூட நல்ல கட்சி தான். அது செஞ்ச நல்லதை மட்டும் சொல்லிட்டு போகிறதுக்கு, செஞ்சதை எல்லாத்தையும் சேர்த்துல பேசணும். எங்கே பேசணும்? அதுக்கெல்லாம் நமக்கு தைரியம் உண்டா? முதல்ல பேச தெரியும். தானாக பேச வருமா? முதல்ல குறைஞ்சபட்சம் தானாக பேச வருமா? அதான் திட்டுறதை கூட பேப்பரை பார்த்து திட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன் சார் திட்டுறது கூட ஒரிஜினலாக உள்ளேருந்து வராதா சார்? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் ஆளுகளோட சாதனைகள் என்ன தெரியுமா? அவங்க சாதனை ஒன்றுமே கிடையாது. முழுக்க பொய்யா பேசி பரப்பி அதை நம்ப வைக்கிறத மறுபடியும் மண்டைக்குள்ளே ஏற்றுறது. இப்போ ரீசெண்டாக ஒரு பொய், இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேக்கு பார்த்தீங்களா? எங்கள் முதல்வர் தான் ஃபோட்டோ கொடுக்காம, எந்த விதமான ப்ரமோஷனை பண்ணாமல், யார் உங்கள் ஆளு ப்ரமோஷன் பண்ணாமல், மார்க்கெட்டிங் பண்ணாமல் கொடுத்துருக்காரு. போன வருஷம்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த வருஷம்லாம் பார்த்தீங்களா இல்லையா? ஐயா, இதுக்கு முன்னாடி கலைஞர் டிவியில் வந்துச்சு, இதில் வந்துச்சு, அம்மா லேப்டாப்பில் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனால் நிப்பாட்டிட்டாங்க 2021. போகலை, பெருசாக போகலை. லேப்டாப், அதாவது நான் சொல்ல ஸ்கூல் பிள்ளைய லேப்டாப்பில் வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. லேப்டாப்பில் இருக்குது, இல்லைன்னா சொல்ல ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதை பெரிய சாதனையாட்டம் கொண்டாந்து எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு அவ்வளோதானே அறிவு. அவங்கள சொல்லி குத்தம்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியுமோ? அவங்க இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் முன்ன பின்ன எங்கேயாச்சும் பார்த்துருந்தா, அதை பற்றி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருந்தா அந்த கம்பேரிசன்னு ஒன்று இருக்கும். இவங்க தேடி பிடிச்சலாம் கிடையாது. அவங்களுக்கு தேடி இன்ஸ்டாகிராமில் வரும், இதுதாண்டோ அண்ணன் பண்ணியிருக்க சாதனை, எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. ஓ, இதுதான் அண்ணன் பண்ணியிருக்காரா, இது அண்ணன் பண்ணியிருக்காரா, உடனே ஓடி போய் சொல்லணும். இவ்வளவுதான் சார். அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைன்னு உண்மையிலே வருத்தப்படுறத விட, முதல்ல தலைவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா? எதை பேசணும், எதை பேசக்கூடாது, ஒன்றும் இல்லை. இந்த ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. இந்த அமைச்சரவை கூட்டம் இருந்துச்சுல்ல, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்தில் 426 பிரச்சனைகளை வந்து பேசி முடித்தாங்க. நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன்? எது சிட்டி ரோபோ இருக்குல்ல, அந்த ரோபோவை சிஎம்மாக்குனாலும் அதுக்கு பிரச்சனையை உள்ளே போடுறதுக்கு, லோட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாகும். அதுக்கப்புறம் தான் அது ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி சொல்யூஷனை கொடுக்க. சிட்டியை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கள சார், வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் தான் ஆதவர்ஜுனா. அதை இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் மறந்துட்டாங்க. அதை அடுத்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா போகிற இடத்துல புலம்புறாங்கன்றாங்க. சரி, ரைட்டு, தோற்றவங்க புலம்புறதுல நியாயம் இருக்குது. அவங்க புலம்பத்தான் செய்வாங்க, வேறு என்ன பண்ணுறது? ஜெயிச்சதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் சார் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க போராட்டம்னா? ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம இதெல்லாம் பேசுனா நியாயம். ஏன்னா இதெல்லாம் பேசுனாத்தான் ஓட்டு வரும், ஓட்டு வந்தாத்தான் நம்ம உட்கார முடியும். வாங்கிட்டோம், ஜெயிச்சிட்டோம், உட்காந்துட்டோம், செட்டிலும் ஆகிட்டோம். இப்போயும் வந்து உட்காந்துக்கிட்டு என்னடா இப்போ, அதுவும் இப்போயும் அதே திமுக டிவி, டிஎம்கே வர்சஸ் டிவிகே, டிஎம்கே வர்சஸ் டிவிகே போட்டு இழுத்து அடிச்சிருக்கேன். இப்போ எதுக்கு எதுன்னு இழுத்துட்டு இருக்க? 18ஆம் தேதி சட்டசபை வரப்போகுது, மறுபடியும் கூட போகிறாங்க. இன்னும் 12 நாள் தான் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ஓடி இருக்குது, நீ எங்கெங்கே கோட்டை விட்ட, எங்கே தூங்குன, அப்போ மட்டும் பச்சை புள்ள மாதிரி வாயை வச்சுருந்தேன்னு வச்சுக்கைய,
அங்கே இருக்கிறவன் எவனாச்சும் சிஎம் தான் பேசணுன்றது கிடையாது, யாராச்சும் பேசணும், எந்திரிச்சுன்னு பதிலடி கொடுக்கணும். ஏற்கனவே கேட்ட கேள்விக்கே எந்த பதிலும் இல்லாமல் வீட்டுக்கு ஓடி போய் ட்விட்டரில் லெட்ரு போட்டோம். நம்மளால் முடிஞ்சது அவ்வளவு. அதுவும் அவராக போட்டிருக்க பிறகு எவனோ ஒருத்தன், டே சீக்கிரம்டா என்னை சட்டசபையில் அசிங்கப்படுத்திட்டாங்கடா, எனக்கு எதுவும் தெரியலடா, ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொடுக்கடா, போட்டாகணும். அப்படி தானே போட்டிங்க. தயவுசெய்து இனிமேலாவது விட்டு சிஎம் ஆகிட்டோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வேலையை பார்க்குறதுக்கு வழி பண்ணுங்கள். ஆதவ அர்ஜுனா சாருக்கு வீடியோ கம்மிங்கில் இருக்குது. ஓகே.